நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே உள்ள சாக்லேட் கடையில் வெங்காயம் வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் 30ற்கும் மேற்பட்ட நபர்களை அழைத்து வந்து சாக்லேட் கடை உரிமையாளர் உள்ளிட்ட சிலரை கடுமையாக தாக்கிய சம்பவத்தில் முதற்கட்டமாக பழனியைச் சேர்ந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பழனி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட வெளியூர்களிலிருந்து காய்கறி பழ வியாபாரிகள் நகர்பகுதிக்கு வருகை புரிந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே சாக்லேட் கடை நடத்துபவர் ராஜா. இவரது கடையில் கடந்த வியாழக்கிழமை அன்று பழனியைச் சேர்ந்த திருஞான சம்பந்தம் என்ற முதியவர் பழனியிலிருந்து டாடா ஏஎஸ் குட்டி யானை வாகனத்தில் தக்காளி, வெங்காயம் வியாபாரம் செய்ய வந்துள்ளார். அப்போது பெருமாள் மலை அருகே உள்ள இந்த சாக்லேட் கடையில் விற்பனைக்காக வாகனத்தை நிறுத்தி உள்ளார். அப்போது கடையில் இருந்த பணியாளர்கள் தக்காளி, வெங்காயம் வாங்குவதற்கு சரியாக உள்ள காய்கறிகளை தனித்தனியாக பிரித்து ஒன்று ஒன்றாக எடுத்துள்ளனர். அப்போது வியாபாரியான முதியவர் இப்படி விற்பனை செய்யப்படாது என்றும் மொத்தமாக வாங்க வேண்டும் என கூறி கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் முதியவரான பழனி வியாபாரி அவர்களுக்கு காய்களை விற்பனை செய்யாமல் அங்கிருந்து திரும்பி சென்றதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து மீண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை தக்காளி, வெங்காயம் விற்பனை செய்யும் வியாபாரிகள் டாடா ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய குட்டி யானை 3 வாகனத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து வந்து தங்களிடமிருந்து தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளை வாங்க மாட்டீர்களா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாக்லேட் கடை உரிமையாளர் உள்ளிட்ட 3வரை பிரதான சாலையின் நடுவே இழுத்து வந்து நைய புடைத்து உள்ளனர். மேலும் பணியாளர்களையும் தாக்கிவிட்டு கடை உரிமையாளர் அணிந்திருந்த 7 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றதாகவும், கடையில் இருந்த சாக்லேட்டுகள், தராசு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளதாக சாக்லேட் கடை உரிமையாளர் தெரிவித்திருந்த நிலையில் பலத்த காயமடைந்த கடை உரிமையாளர் ராஜா உள்ளிட்ட 3வர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பழனி வியாபாரிகள் கொடைக்கானல் சாக்லேட் கடையில் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து இந்த தாக்குதலுக்கு உடன் வந்த தாவேகா பழனி பெரிச்சைப்பாளையம் பகுதியைச் சார்ந்த பழனிக்குமார் 33, விக்னேஷ் 32 உள்ளிட்ட இருவரை முதற்கட்டமாக கொடைக்கானல் காவல்துறையினர் பழனிக்கு சென்று கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 மற்றும் அடையாளம் தெரியாத 20க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த இருவரும் தாவேகா நிர்வாகிகள் என்று கூறப்படுகிறது. பழனியிலிருந்து தக்காளி, வெங்காயம் விற்பனைக்கு வந்திருந்த முதியவர் ஆட்களை அழைத்து வந்து சாக்லேட் கடை உரிமையாளர் உள்ளிட்ட நபர்களை தாக்கிய சம்பவம் கொடைக்கானலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.